ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன். முதல் பகுதியில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் பிற ஆயுள் காப்பீட்டு திட்டங்களிலிருந்து எவ்வாறு சிறந்தது, இதன் முக்கிய அம்சங்கள், இதில் இணைவதற்கான பொதுவான நடைமுறைகள், இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு, இது வழங்கப்படும் கால அளவு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து சொன்னீங்க சார். இப்ப இரண்டாவது பகுதியில பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறிப்பாக பெண்களுக்கு மற்றும் முதியோருக்கு எந்த வகையில் நிதி பாதுகாப்பு வழங்குகிறது, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் பங்களிப்பு போன்றவை குறித்து பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு, மிக மிக குறைந்த வருவாய் உடைய மக்களுக்கு எந்த வகையில் உதவிகரமா இருக்கு சார்? எனக்கு 436 ரூபாய் கட்டுறது வருஷத்துக்கு, அதுவே எந்த அளவுக்கு முடியும்னு தெரியாது. ஓகே, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது எப்படி முக்கியம்தான், இவங்க மற்ற இதெல்லாம் போய் சேர முடியாது. ஸோ அரசாங்கம் இதில் சேரலாம். அதாவது 436 ரூபாய் கட்டிவிட்டால் உங்களுடைய நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது அப்படின்னால் உங்களை சார்ந்தவர்களுக்கு 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் கீழே எடுத்திருக்காங்க. எடுத்த ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வந்துவிடும். அந்த 2 லட்சம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு இருக்க இதில் பெரிய அமௌண்ட்டா சார். இவங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு இந்த 2 லட்சம் ரூபாய் வருது இல்லையா, அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியட், லெட்டஸ் சே 6 மாதம் 8 மாதம், அதுக்குள்ளே வேற ஏதாவது வாழ்வாதாரம் நாங்கள் தேடிக்கிறோம், பார்க்குறோம். என்னுடைய பையன் இருக்கார், படிச்சுட்டு இருக்கார், படித்து முடிச்சிடுறார், அவர் பாதியில் படிப்பு நிறுத்தி வேற வேலைக்கு போகிறார். ஸோ இம்மிடியேட்டாக அடுத்த ஒரு 3-4 மாதம் 8 மாதத்திற்கு எனக்கு பணம் வேணுங்கிறச்ச இந்த 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க பாருங்க. அது ரொம்பவும் அவசியமாக இருக்கும். பெண்கள் மற்றும் முதியோரை கொண்ட குடும்பம் இந்த காப்பீட்டு திட்டத்தினால் எவ்வாறு நிதி பாதுகாப்பு பெறுகிறது சார்? ஒரு குடும்பத்தில் 4 பேரும் சேரலாம், அதில் தவறு இல்லை. யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள யார் வேணாலும் சேரலாம். ஒருத்தர் 436 ரூபாய் கட்டணும். அந்த மாதிரி பெண்கள் சேரும்பொழுது ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க, மற்ற பெண்களுக்கு இன்னும் வயதாகவில்லை, ஆனால் இந்த சேர்ந்தவர் அவர் இறந்து விட்டார்கள், அந்த குடும்பத்துக்கு வருமானம் வேண்டும். அந்த பெண்கள் மட்டும் இருக்கிற அந்த குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் இறந்து போனவரை சார்ந்து இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த 2 லட்சம் ரூபாய்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமௌண்ட். இவங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க கிட்ட இந்த பணம் ஆர் இந்த 2 லட்சம் ரூபாயை வைத்து அடிஷனலாக பேங்க்ல இப்போ எல்லாம் நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. பேங்க்ல ஃபர்தராக லோன் வாங்கி இவங்க தனியாக ஒரு தொழில் தொடங்க முடியும். ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்கலாம், இவங்களும் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாம். அதையும் தாண்டி இமிடியேட்டாக இவங்களுக்கு மருத்துவ வசதி, அதுக்கு இமிடியேட்டாக பணம் வேணும். ஸோ இந்த பெண்களுக்கு இது இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறது, தனித்துவம். நான் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எங்களுடைய குடும்பத்தில் வருமானம் விட்டுக்கொண்ட நபர் இறந்து விட்டார், ஆனால் அவர் மூலம் எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வந்து, இந்த பணத்தை வைத்து நான் இனி பிழைத்துக் கொள்வேன், அந்த ஒரு தைரியத்தை இந்த இது கொடுக்கிறது. இதே தான் முதியோர்களுக்கும். முதியோர்களில் 2 பேர் இருக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட், ஒய்ஃபுக்கு வேற ஒன்றும் கிடையாது, ஹஸ்பண்ட் இறந்து விட்டார். ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய் வைத்துக்கொண்டு இதை பேங்க்கில் தான் போட்டு சொல்பமான வட்டி தான் வரும், அந்த வட்டியை வைத்து இவர்கள் பிழைக்கலாம். யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் இறக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கோ அல்லது முதியோருக்கோ இந்த நிதி எத்தகைய பாதுகாப்பையும் பொருளாதார வலிமையும் கொடுக்குது அப்படிங்கறத சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்க சார். இந்த திட்டத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பேங்க், தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். பேங்க்குடைய டியூட்டிஸ் என்ன? இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும்பொழுது அக்கௌண்ட் ஹோல்டர் பேங்க் அப்ரோச் பண்ணுறார், எனக்கு பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸ்கீமுக்கு சேரணும் அப்படின்னால் அந்த பேங்க்கில் அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மை கொடுத்து இவரை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. எல்லா டீட்டெயிலும் இவர் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கு அந்த பேங்க்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி KYC.
இன்னி தேதிக்கு நோ யுவர் கஸ்டமர், அது ரொம்ப முக்கியம். அந்த கேவைசி கீழே என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நீங்கள் தான் இந்த பர்டிகுலர் ஆளா, ஆதார் இது, அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் வாங்குவாங்க. இதெல்லாம் பேங்க் வாங்கணும். இதையும் தாண்டி ஒவ்வொரு வருஷத்துலையும் உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கு கன்சென்ட் ஃபார்ம் வாங்கணும். தென் இது எல்லாமே வாங்கிட்டேன்னு வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி விட்டு பேங்க் இஸ் சாட்டிஸ்ஃபைட், இவர் தான் அந்த பர்டிகுலர் பர்சன், ஓகே இவர் இந்த ஸ்கீமுக்கு சேர்த்துக்கலாம், இவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியாச்சு, ஏஜ் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணியாச்சு, இவர் இஸ் வித்தின் 18 to 50 இயர்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் பார்த்து இவர் சேர்ப்பாங்க. ஸோ இந்த பேங்க் இந்த மாதிரி சேர்க்கும்பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டியது பேங்க்குடைய பொறுப்பு. எதனால் அப்படின்னா நாளைக்கு கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க சொல்லும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்கலாம், இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க நாங்கள் பார்க்கணும்னு. அப்போ பேங்க்கில் இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதனால் பேங்க்குடைய இம்பார்ட்டன்ட் இது இந்த டாக்குமெண்ட், இந்த கஸ்டமர் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்டை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி எவ்ரி இயர் அந்த டியூ டேட்டில் இவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் அந்த 436 ரூபாயை டெபிட் பண்ணி அனுப்ப வேண்டியது பேங்க் இவங்களுடைய பொறுப்பு. இதுதான் மேக்சிமம். இதையும் தாண்டி பேங்க்குக்கு ஒன்றுமே இல்லையா, இருக்குது. என்ன இருக்குன்னா அடுத்த வருடம் ரெனியூ பண்ணும்போது இவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா இவங்களை கூப்பிட்டு சொல்லணும், அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, என்ன பண்ண போகிறீங்க, கண்டினியூ பண்ணுறீங்களா, டெர்மினேட் பண்ணிட்டுமா என்ன, இதையும் அவங்களுக்கு சொல்லணும். இதையும் தாண்டி நாளைக்கு இறப்பு ஏதாவது நடந்து விட்டால் இவங்களுக்கு பேங்க் அப்புறம் இமிடியேட் நோட்டிஃபை பண்ணணும். அந்த பெனிஃபிஷரி அந்த குடும்பத்தில் வேறு யார் இருக்காங்களோ அவங்க இமிடியேட்டாக பேங்க்ஸுக்கு நோட்டிஃபை பண்ணணும். தகவல் நோட்டிஃபை பண்ணிவிட்டு 30 நாளைக்குள் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்கில் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இவங்க கிட்டேருந்து அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டையும் வாங்கி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணும். இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பணம் டைரெக்டாக இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்சூரன்ஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இவங்க தான் மாஸ்டர் பாலிசி ஹோல்டர். இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்புகிறாங்க. அத்தனை இன்ஃபர்மேஷனும் குரூப் பாலிசி மாதிரி இந்த பாலிசி கீழே யார் யார் இருக்குங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பொறுப்பு. இது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதையும் தாண்டி வேறு ஏதாவது இவங்க ரிவ்யூ பண்ணணுமா, வேலிடேட் பண்ணணுமா இந்த டேட்டாவில், இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதையும் தாண்டி இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது செக் பண்ணணுமா, இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு. நாளைக்கு கிளைம்னு வரும்பொழுது கிளைமுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக அனுப்பிச்சிருக்காங்களா, இறந்து விட்டார் அப்படிங்கிறாங்க, அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்டு இஷ்யூடு பை ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ் டாக்டர்ஸ் இருக்கா, இதையெல்லாம் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்லாத்தையும் முடித்து ப்ராப்பராக வித்தின் டேஸ் இவங்க கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் 30 நாளைக்குள்ளே செட்டில் பண்ணியாகணும். அந்த 30 நாளைக்குள்ளே செட்டில் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பொறுப்பு. இல்லை செட்டில் பண்ணவில்லை, இதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்குன்னா என்ன பிரச்சனை இருக்குது அதை குறிப்பிட்ட தேதிக்குள்ள குறிப்பிட்ட நாட்களுக்குள் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்ல வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க சார். குறைந்த வருவாயுடைய அடித்தட்டு மக்களை இம்மாதிரியான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைப்பதில் அரசு முன்னேற்றம் கண்டுள்ளதா, அது குறித்த புள்ளி விவரங்கள் சொல்லுங்க சார். இந்த புள்ளி விவரம் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மேலிருந்த வாரியாக இந்த ஸ்கீம் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. புள்ளி விவரம் அதுதான் பேசும் இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது வரைக்கும் 2015 2,97,00,000 ரூபாய் அதுக்கு ப்ரீமியம் வந்திருக்கு. 2018-19 கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6 கோடிக்கு வந்திருக்கு. 2020-21 10.5 கோடி வந்திருக்கு. 22-23 16,20,00,000 ரூபாய் இது ப்ரீமியம் கலெக்ட் ஆயிருக்கு இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனால. அந்த 2022-23 கிளைம்ஸ் சார் எல்லாம் என்ரோல் பண்ணிடுறாங்க. எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணுறாங்க, இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கிளைம்ஸ் 2022-23 முடிய 6,64,520 கிளைம் செட்டில் பண்ணிருக்காங்க. அதனுடைய மதிப்பு 13,290 கோடி. ஸோ இந்த கிளைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது எவ்வளோ கிளைம் வருது நான் எவ்வளோ செட்டில் பண்ணிருக்கேன். ஓவரால் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 95% 97% இருக்கிறது. அதாவது 100 கிளைம் வந்ததுனால்
95 இல்லை 97 கிளைம் செட்டில் ஆயிடுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ பிப்ரவரி ரீசெண்ட் டோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்ரோல்மெண்ட் இதில் 22,97,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க என்ரோல்மெண்ட். ஸோ கிளைம் செட்டில் பிப்ரவரி 2025 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 8,89,968 அவ்வளவு கிளைம் செட்டில் ஆயிருக்கு. அதனுடைய அமௌண்ட் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க 23,60,00,000. தென் ஜனவரி 2026 ரீசெண்டா இதில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிளைம் செட்டில்டு வந்து 10,23,789. செட்டில்மெண்ட் டைம் 17 நாளைக்குள்ள செட்டில் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து சொல்றது எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் என்ரோல்மெண்ட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அவேர்னஸ் இருக்கு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் இருக்கு கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே. இதையும் தாண்டி இந்த ஸ்கீமுக்கு செட்டில்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை, 98% கிளைம்ஸ் வருது, செட்டில் ஆயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால மக்களுக்கிட்ட இந்த ஸ்கீமை பற்றி அப்படி ஒரு வரவேற்பு இருக்கிறது, அது முக்கியம். பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் இணைவோர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. காப்பீடுகளுக்கான இழப்பீட்டுத் தொகையும் உறுதியா வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். இந்த திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உங்களது ஆலோசனைகள் சொல்லுங்க சார். ஏற்கனவே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. கிராமத்து லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கு. இதையும் தாண்டி டிஜிட்டல் மீடியா மூலமா நிறைய கொண்டு வராங்க. இதையும் தாண்டி இன்னும் கூட சிலர் இந்த திட்டத்தின் கீழ் வராமல் இருக்காங்க. ஸோ எதனால வராமல் இருக்காங்க, ஏன் நீங்க வரவில்லை, சிலர் இருந்தாங்கன்னா நம்பிக்கை இன்மையை கண்டிப்பாக அகற்றணும். ஏற்கனவே பண்ணிய எஃபர்ட்டுக்கு மேலே இன்னும் ஃபர்தராக எஃபர்ட் போடலாம். அதாவது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. எங்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது 145 கோடி மக்கள் தொகை. இதில் 50 கோடி சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இன்னொரு 95 கோடியில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவ்வளோ பேர், ரொம்ப புவர் பீப்புள் எவ்வளோ பேர் இந்த ஸ்கீமுக்கு ஏன் சேரவில்லை, அவங்களை சேர்ப்பதற்கு என்ன மாதிரி நம்ம உதவி செய்ய வேண்டும். இதையும் தாண்டி எல்லா ரிமோட் வில்லேஜுக்கும் இந்த ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் இருக்கா, இல்லை என்றால் அந்த ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது 2,97,00,000 பேர் என்ரோல்மெண்ட் இருந்தது 2015-16. 2022-23 16 கோடி என்ரோல்மெண்ட் ஆச்சு. இப்போ ரீசெண்ட் ஜனவரி 2026 டோட்டலி 22,97,00,000 என்ரோல்மெண்ட். ஸோ என்ரோல்மெண்ட் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இதை வந்து எந்த அளவுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அவங்க எடுத்துக்கொண்டு இதனால தான் இத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ மக்கள் கிட்ட அவேர்னஸ் இருக்கு. இதையும் தாண்டி ஓவராலா விட்டவர்கள் சேர்க்க வேண்டும். அதற்கு இன்னும் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வரணும். இதையும் தாண்டி செப்பரேட்டா ஒவ்வொரு வில்லேஜ் ஆர் இதில் திட்டத்துக்கு கீழே ஒரு ஆஃபீஸை போடுங்க, நோடல் ஆஃபீஸர்னு போடலாம். இவங்க வந்து எவ்வளோ பேர் இது கீழே இருக்காங்க, யார் யார் சேரவில்லை, எல்லாரையும் சேர்க்க வேண்டியது அவங்க செய்யணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். இந்த திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சிறப்பாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.